Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் சீடை எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்க போறோம். இது ரொம்ப சூப்பரா டேஸ்டான ரெசிபி. டீ காஃபிக்குலாம் வந்து காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும். சோ வாங்க நம்ம இந்த ரெசிபியை எப்படி வீடியோல நல்லா தெளிவா எப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் வந்து எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவு பச்சரிசி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு இது 2லேருந்து ஒரு 3 வாட்டி நம்ம நல்லா வந்து கழுவி எடுத்துக்க போகிறோம். அரிசி பார்த்தீங்க அப்படின்னா 250 கிராம் அளவு இருக்கும். சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வந்து அரிசியை கழுவி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அரிசியை நல்லா வந்து கழுவி எடுத்தாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவு தண்ணி விட்டு இதை 1 மணி நேரம் நம்ம நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்மளோட அரிசி நல்லா வந்து ஊறி வந்துருச்சு. ஸோ இப்போ கீழே வந்துட்டு ஒரு காட்டன் துணி வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசியை நல்லா வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த துணியில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சேர்த்துட்டு ஃபேன் கல்லில் பார்த்தீங்கன்னா இது ஒரு அரை மணி நேரம், அதாவது 30 நிமிஷம் நல்லா வந்து இதை வந்து காய விட்டுருங்க. ஸோ கம்ப்ளீட்டாக அதோட ஈரப்பதம் வந்து போகக்கூடாது. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அதோட ஈரப்பதம் பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஸோ இப்போ ஒரு 30 நிமிஷம் போல ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி அரிசி நம்ம தொட்டோம் அப்படின்னா நம்ம கையில் லைட்டாக பார்த்தீங்கன்னா ஒட்டணும். ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா கரெக்டான பதம். ஸோ இப்போ இதை வந்துட்டு இன்னொரு மிக்ஸி ஜாருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து ஃபைன் பவுடரை நம்ம வந்து அரைச்சி வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ இதை வந்துட்டு இன்னொரு மிக்ஸி ஜாருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பவுடரை வந்து அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை ஜல்லடை வச்சு சளிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த கப்புக்கு பச்சரிசி இறந்தீங்களோ அதே கப்புக்கு காக்கப்பளவு பொட்டுக்கடலையும் சேர்த்து இதையும் நல்லா ஃபைனாக அரைச்சி ஜல்லலையை வச்சு சளிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போது நம்ம அரைச்சி எடுத்த இந்த பச்சரிசி பாவை இது கூட வந்து சேர்த்துடலாம். ஸோ நல்லா கேட்டுக்கோங்க, நல்லா ஜல்லடையை வச்சுட்டு செழிச்சிட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வீடியோவில் ஷூட் பண்ண பார்த்தீங்கன்னா மறந்துட்டேன். ஸோ சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். ஸோ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா இந்த மாவு வந்துட்டு வெந்து வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துக்க போகிறோம். அதாவது மாவோடைய ஈரப்பதம் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவோட ஈரப்பதம் கம்ப்ளீட்டாக வந்து போயிடுச்சு. நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணணும், ஹை ஃப்ளேம் வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா மாவு வந்து ஹீட்டாக இருக்கணும், நல்லா வாசனை வரணும். ஸோ அதோட ஈரப்பதம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக போயிருக்கணும். ஸோ மாவு வந்து நல்லா ஃபைனாக இருந்தால் தான் நம்மளுக்கு சீடை வந்துட்டு வெடிக்காமல் வரும். ஸோ இப்போ இதை வந்துட்டு இன்னொரு மிக்சிங் பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க பொட்டுக்கடலை மாவை இது கூட வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வந்து விஸ்க வச்சு கலந்து விட்டுக்கோங்க. ஸோ ரெண்டும் ஈவனாக மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் இல்லை அப்படின்னா எள்ளு வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி சீரகம் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதில் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட நம்ம ஹீட் பண்ணி வச்சுருக்க ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் இதுக்கு பதிலாக பட்டர் கூட வந்து சேர்த்துக்கலாம். என்கிட்ட பட்டர் இல்லைனால நான் வந்து ஆயிலை வந்து நல்லா சூடு பண்ணி வந்து சேர்த்துருக்கேன். ஸோ சேர்த்துட்டு விஸ்க வச்சு நல்லா ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த ஆயில் வந்து எல்லா பக்கமும் இந்த மாவில் ஈவனாக வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகி வரணும். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் வந்து நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் கெட்டியாக தண்ணி சேர்க்காத பால் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு கப் அளவு நீங்கள் பால் வந்து இதுக்கு வந்து தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பிசைஞ்சு வந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் மாவு வந்து நல்லாவே வந்து சாஃப்டாக இருக்குது. இப்போ அதில் வந்து கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு நம்ம இதை வந்து நல்லா உருட்ட போகிறோம். அதை ரொம்ப வந்து பெருசாக வந்து தேய்ச்சிடக்கூடாது, மீடியமாக பார்த்தீங்கன்னா இருக்கணும். அதாவது கடையிலலாம் சீடை எந்த சைஸில் இருக்குமோ அதே சைஸில் நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து உருட்டி வந்து எடுத்துக்கலாம் பாருங்கள். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்ததுக்கப்புறமா ஆயில் நல்லா வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக வந்து மீடியம் ஃப்ளேம் வந்து வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க சீடை இதில் ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேர்த்துடலாம். ஸோ கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இது வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் மாற்றிங்க அப்படின்னா இது வெளியே பார்த்தீங்கன்னா கலர் வந்து சீக்கிரம் வந்துடும், உள்ளே பார்த்தீங்கன்னா வேகாது, சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சீடை வேகிறதுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டைம் எடுக்கும், ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் போல் பார்த்தீங்கன்னா எடுக்கும். ஸோ அந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கைவிடாமல் வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் ஈக்குவலாக அந்த கலர் வந்துட்டு நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நல்லா பாதி அளவு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வந்துருச்சு பாருங்கள். ஸோ இதை நல்லா வந்து திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. நம்மளுடைய சீடை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து குக் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ அந்த கலர் நல்லாவே வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, பார்க்கறதுக்கே ஒரு அழகாக இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதை வந்துட்டு இன்னொரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக டேஸ்டான சீடை வந்து தயாராகிடுச்சு. நீங்கள் இந்த ரெசிபியை கன்ஃபார்ம் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.